அவருக்கும் பல்வேறு முகாந்திரம் இருக்கு. அவரும் சில காலங்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ இந்த துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவர் ஏதாவது ஊழல் முறைகேடு பண்ணியிருந்தா நிச்சயமா அது தண்டிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவர் மேல பல்வேறு அலிகேஷன் இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய 2 பேரோட வழக்கு சீரியஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன், பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம எடுத்துக்கோங்க, இப்ப இந்த கூட்டணி சேரனால ஒரு கணிசமான எம்பியை ஜெயிச்சு மத்திய அமைச்சரே கிடைச்சாலும் அது எடப்பாடிக்கு பெரிய லாபம் இல்லை. ஏன்னா யாரோ எம்பி ஆகி யாரோ அமைச்சரானா அது கட்சிக்குள்ள இவரோட அதிகாரத்துக்கு ஒரு கேள்வியை தான் இருக்கும். இவரோட பவரை நாளைக்கு ஒரு கொஸ்டின் பண்ணக்கூடிய ஆளா மாத்திருவாங்க. ஒரு மத்திய அமைச்சரா ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டன் வராரு அப்படின்னா, அப்பா ஒரு அமைச்சரா இருக்காரு, அதிகாரத்துல இருக்காரு, மகனையும் அரசியல கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்க தான் பாக்குறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அவர்கள் யாரும் மக்கள் நலனுக்காக வரல. திருச்சி சிவா அவர்கள் தன்னோட மகனை சரியா கொண்டு வர தவறிட்டார். அங்க ஏற்கனவே அங்க கே நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் வளர்ந்து வந்தனால இவர் எம்பியா போயிட்டதுக்கு அப்புறம் அங்க போக்கஸ் பண்ண முடியல. அதனால தன்னோட மகனை அங்க ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல ரேவன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. வருமானத்து அதிகமாக சொத்து குச்ச வழக்குல முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் இருக்காங்க, இப்ப முன்னாள் அமைச்சர் ப வளர்மதியும் இடம்பெற்றிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா இப்ப நீங்க சொன்னீங்க அந்த 4 வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு. அதாவது இன்னாள் அமைச்சர்கள் 2 பேர், முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர். அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், KK அவர்கள், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள். இந்த 4 வழக்குல என்ன ஒண்ணுன்னா, இவர்கள் 2 பேரும் இப்ப கரண்ட்ல மினிஸ்டரா இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா அவர்களுக்கு அரசியல் அழுத்தமா, மத்தியில ஆளக்கூடிய கட்சி இவர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அரசியல் அழுத்தமாகவும் இருக்கலாம், இல்ல அவர்களோட வழக்கு நம்ம தன்மை தெளிவாகவும் சொன்னோம். அதனால அவர்கள் கன்விட் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மிச்ச 2 பேர்ல வளர்மதி அவர்களோட வழக்குல என்னன்னா, அவர்கள் எளிமையா தப்பிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவர்கள் சொத்து குவிப்பு என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, அவரோட கணவர், இவங்க அமைச்சரா இருந்த காலகட்டத்துல அவரோட கணவர் ஒரு லேண்ட பவர் ஆஃப் அட்டானி வச்சிருந்தாரு. அப்ப அது பவர் ஆஃப் அட்டானி வச்சிருந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு அப்படின்னு சொன்னனால அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது வெறும் பவர் ஆஃப் அட்டானி தான், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணாங்க. சோ அதை மீண்டும் அவர்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு அந்த வழக்குல தப்பிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனாலும் நீதிபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்க போகுது, அவர் என்ன எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற பொறுத்து அந்த வழக்கு போகும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு முழுமையா விசாரிக்கப்பட்டாதான் அவருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அவரோட வழக்கு முழுமையா விசாரிக்கப்படணும். அவருக்கும் பல்வேறு முகாந்திரம் இருக்கு. அவரும் சில காலங்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இந்த துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவர் ஏதாவது ஊழல் முறைகேடு பண்ணியிருந்தா நிச்சயமா அது தண்டிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவர் மேல பல்வேறு அலிகேஷன் இருக்குது. நிச்சயமா அது விசாரணை செய்யப்பட்டு இறுதியில தான் அதோட தீர்ப்பு என்னங்கிற மாதிரி நமக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4 வழக்குலையும் இப்ப இருக்கக்கூடிய 2 பேரோட வழக்கு தான் சீரியஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன், பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கலாம். இவர்கள் 2 பேருக்குமே அந்த அரசியல் சூழலை பொறுத்து அது தாக்கம் குறைவாதான் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். மீண்டும் அதிமுக பாஜக இணைய ஜி.கே. வாசன் ஒரு தரகரா செயல்படுவதா பல விஷயங்கள் உலா வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? 2 பேரும் சாத்தியம் இந்த டைம் வரைக்கும் இருக்கா? இந்த அரசியல் எதுவும் சாத்தியம். ஏன்னா நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டு நாளைக்கு கூடுறதுங்கிறது ஒரு டைலாக் இருக்கிற மாதிரி, கோழிக்கிழம்பு ஏன்னா ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்குவோம், கோழிக்கிழம்புக்கு கூடிக்குவோங்கிற மாதிரி தான் அரசியல்வாதிகள். காலையில அடிச்சுக்குவாங்க, சாயந்தரம் கூடுவாங்க, சாயந்தரம் அடிச்சுட்டு காலையில கூடுவாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஏன்னா பீகார் பார்த்தோம், சமீபத்துல நடந்த மாற்றம். அவர் நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா காலையில போய் ராஜினாமா பண்ணாரு, சாயந்தரம் எந்த கட்சியை விமர்சிச்சாரோ அவரோடய சேர்ந்தாரு. இந்த மாதிரி பல்வேறு அதிரடிகள் நம்ம எதிர்பார்க்கறது தான். விமர்சிக்கிறதும் அப்புறம் ஒண்ணு சேர்ந்து பயணிக்கிறதும் அரசியல்ல வாடிக்கையான ஒரு விஷயம் தான். ஏன்னா திமுக காங்கிரஸே கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லிட்டு திரும்ப அவர்களே ஒன்னா சேர்ந்து பயணிச்சு அது வெற்றி கூட்டணியாவும் தொடர்றதையும் பாக்குறோம். இந்த மாதிரி பல்வேறு முரண்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஆனா என்னன்னா இங்க 2 தலைமையுமே, அதாவது பாஜகவோட மாநில தலைமையும் அதிமுகவோட தலைமையும், எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் 2 பேருமே மோதல் போக்கிலே தான் இருக்கிறாங்க. அது ஒரு பவர் பாலிடிக்ஸா இருக்கு. 2 பேருமே லீடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 பேருமே சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. 2 பேருமே தன்னோட தலைமையில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாஷ் போகுது. அப்ப இவர்கள் 2 பேருமே கூட்டணி வேண்டாங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்களும் அதனாலதான் இந்த கூட்டணி வேண்டாம், ஏன்னா மீண்டும் இப்ப கூட்டணி வச்சா அவர் மேல நம்பகத்தன்மை போயிடும், ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் அது தோல்வியாகவும் அமையலாம், அதனால இந்த கூட்டணி வேண்டாம், இதனால நமக்கு பெரிய லாபம் இல்ல. இப்ப ஒருவேளை நம்ம எடுத்துக்கோங்க, இப்ப இந்த கூட்டணி சேரனால ஒரு கணிசமான எம்பியை ஜெயிச்சு மத்திய அமைச்சரே கிடைச்சாலும் அது எடப்பாடிக்கு பெரிய லாபம் இல்லை. ஏன்னா யாரோ எம்பி ஆகி யாரோ அமைச்சரானா அது கட்சிக்குள்ள இவரோட அதிகாரத்துக்கு ஒரு கேள்வியை தான் எழுப்பும். இவரோட பவரை நாளைக்கு ஒரு கொஸ்டின் பண்ணக்கூடிய ஆளா மாத்திருவாங்க. ஒரு மத்திய அமைச்சரா ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டன் வராரு அப்படின்னா இவர் வெறும் எம்எல்ஏவா இருக்காரு அப்படிங்கிறப்ப இவரோட இவரோட தலைமைக்கு ஒரு சவாலா அமையும். அதனால அதை பெருசா விரும்ப மாட்டார். அதனால கூட்டணி இல்லாம ஒரு கணிசமான ஓட்டை வாங்கினா அடுத்த தேர்தலில் தலைமை அவர் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அப்படி இருக்கு அப்படின்னு அவரு நினைக்கிறார். சோ அவர் கூட்டணி விரும்பல. அண்ணாமலை அவர்களும் அதே தான் நினைக்கிறார். அதிமுகவோட போய் 1-2 சீட்டு ஜெயிச்சாலோ இல்ல ஒண்ணுமே இல்லாம போனாலோ நமக்கு எந்த பயனும் இல்லை,
அதுக்கு தனியா நின்று ஏதோ 2 சீட்டு ஜெயிச்சாலும் நம்ம தலைமை நமக்கு கிடைச்ச வெற்றி, இல்ல கணிசமான ஓட்டு வங்கி உருவானாலும் அது நம்மளோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு ஜம்ப் பண்ணலாம். ஒரு கணிசமான ஒரு 3ங்கிறது 5 ஆச்சு 8 ஆச்சுன்னா அடுத்தல 8 10 16ன்னு போகலாம். இல்ல இன்னும் அடுத்து ஒரு 10 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் தெளிவா இருக்காங்க. சோ இந்த 2 தலைமையும் இப்படி இருக்கும் பட்சத்துல டெல்லி தலைமை வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து பார்த்தா அவர்களோட வியூகம் எப்படி இருக்குன்னா, நாடு முழுக்க எல்லாருமே ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் பீகார்ல நிதிஷ் உள்ளதுக்கு போட்டது, மகாராஷ்டிராவை சொன்னோம், ஜம்மு காஷ்மீரை சொன்னோம், கேரளால பிசி ஜார்ஜா இருக்கட்டும், அந்தோனியோட மகனை கொண்டு வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நாடு முழுக்க வந்து பலதரப்பட்டவர்கள் முஸ்லீம், கிறிஸ்டின், மத்த கட்சி அந்த கட்சின்னு எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தமிழகத்திலையும் அதிமுகவை உள்ள வச்சுக்கிட்டா நல்லதுன்னு டெல்லி தலைமை விரும்புது. ஏன்னா ஒரு பெரிய கட்சி, அது கூட இருந்தா ஒரு ஓட்டு வங்கியாவது கூட இருக்கும், அது வந்து எதிர்கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா அமையும் அப்படின்னு விரும்புறாங்க. சோ அதனால அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அப்ப அதுக்குள்ளார அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒருவேளை எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணாமலை வேண்டான்னு சொல்லி அதை தலைமை ஏத்துக்கிட்டா கூட்டணி ஒட்டு வரலாம். இல்ல ஏதாவது லாப நஷ்ட கணக்குகளை பார்த்து அதை வந்து தலைமை முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறோம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்படி பார்த்தாலும் இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஜி.கே. வாசன் தன்னோட பிம்பத்தை பிரதிபலிக்கணுன்றதுனாலே இந்த தரகரை இப்போ செயல்படுறாரு எடுத்துக்கலாம் சார். ஏற்கனவே கொள்கைகளுக்கு மாறாக இருந்தாங்க பாமக, தேமுதிக, பிஜேபி அப்போ உள்ள வருது. ஸோ அதனால தமிழ் மணியன் போன்றவர் தேவைப்பட்டாங்க அந்த கூட்டணியை இணைக்கிறதுக்கு. இப்போ எதுவுமே இல்லைன்றதுல இப்போ ஜி.கே. வாசன் தன்னை முன்னிலைப்படுத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அவருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா? இப்ப அதிமுக வேணும், பாஜக வேணுங்கிற ஒரு நெருக்கடியில சில சில சின்ன கட்சிகள் வந்து இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இங்க அதிமுகவோட சேர்ந்தா ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தமிழகத்துல அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு. அவர்களோட கூட்டணியில போனா எம்பி ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாஜகவை விட வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தா அதிமுக அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க போனா வெறும் எம்பி தான். ஒருவேளை தோத்துட்டாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெற்றியும் பெறலாம், தோல்வியும் பெறலாம் இங்க. ஆனா பாஜகவோட போனா ஒருவேளை வெற்றி பெற்றா மத்திய அமைச்சர் ஆகலாம். இப்ப ஏசிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களாகட்டும், இவர்கள் என்னன்னா வெற்றி பெற்றா ஒரு மத்திய அமைச்சர் ஆகலாம். ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொஃபைல் இருக்குது. இப்ப அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் ஏற்கனவே மத்திய அமைச்சராகவும் இருந்தாரு. அதனால மீண்டும் வந்து ஒரு அமைச்சர் பதவி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இது ரெண்டையுமே ஒண்ணு சேர்த்து 2 பேரும் ஒன்னா சேர்த்துட்டா எம்பியும் ஆயிரலாம், அமைச்சரும் ஆயிரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்கலாம். சோ இந்த கூட்டணி ஒன்னா சேர்ந்தா நல்லதுன்னு அவர்கள் விரும்பலாம். அது அவர்களோட சுயநலமாவும் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு லாபமும் இருக்கலாம். சோ எந்த பக்கம் போறதுங்கிற அந்த குழப்பத்துல பேசாம 2 பேரும் சேர்த்துட்டு ஒரே பக்கம் இருந்துக்கலாம் அப்படிங்கறத அவர்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஒரு முன்முயற்சி முயற்சி பண்றாரு. ஒருவேளை இந்த முயற்சியை செஞ்சு கொடுத்தா டெல்லியில அதற்கான அவார்டும் அவருக்கு கிடைக்கலாம். திமுக பத்தி இப்போ அருண் நேரு வந்து பெரம்பலூர் தொகுதியை குறி வச்சிருந்தா ஒரு சில டாக் வந்துட்டு இருக்கு. ஸோ திமுக அடுத்த வாரிசுகளுக்கானது இதையும் நம்ம பார்க்க வேண்டியது. ஏற்கனவே போன எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவங்க பையனுக்கு வேலூர்ல கொடுக்கப்பட்டது. இப்போ இவருக்கு இங்க கொடுக்க போறாங்க. தொடர்ந்து வாரிசுகளே முன்னிலைப்படுத்தி வர திமுக வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? அது தவிர்க்க முடியாதுதான் இருக்கும். ஏன்னா இப்ப அப்பா அப்பா ஒரு அமைச்சரா இருக்காரு, அதிகாரத்துல இருக்காருங்க, மகனையும் அரசியல கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்க தான் பாக்குறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அவர்கள் யாரும் மக்கள் நலனுக்காக வரல. மக்கள் தான் வந்து சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும். இப்ப மகன்களை கொண்டு வந்து களத்துல இறக்கும் பொழுது அவர்கள் இப்ப அப்பா என்ன செஞ்சிருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். சரி மகன் தெருவுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டாதான் அதுக்கு ஒரு மாற்றம் வரும். இவர்கள் காசு வாங்கிட்டு எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் அவர்களை வந்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வச்சா மக்களை சந்திச்சு அவர்கள் ஜெயிச்சு வரும்பொழுது நம்ம விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடுது. இன்னைக்கு உதயநிதியை வாரிசுன்னு சொன்னாலும் இன்னைக்கு 3வது தலைமுறையா அவர் வராரு. மக்கள் ஓட்டு போட்டு அவர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. அதனால அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. நாளைக்கு மீண்டும் அவர் கட்சியை கைப்பற்றி அவர் தலைமையில தேர்தலை சந்திக்கும் மக்கள் ஓட்டு போட்டா அவர் தலைவர் ஆகிறாரு, அவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னா நம்ம அதை விமர்சிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. வாரிசு அரசியல் வந்து தவிர்க்கப்படணும். ஏன்னா அது வந்து வாரிசா வரும்பொழுது என்ன அமைச்சர்களோட மகன்களாகவும் செல்வ செழிப்பாவும் ஆடம்பர வாழ்க்கையை வந்துட்டு வரும்பொழுது மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியாம வராங்க. மக்கள்ல இருந்து சாமானியர்கள் போகணும். அப்பதான் வந்து ஒரு மாற்றம் பெறும். மக்களே புரிஞ்சுக்கணும். நம்மள இருந்து ஒருத்தன் நினைச்சாதான் நம்மளோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு சரி பண்ணுவான். அது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து ஆடம்பர பங்களால வாழ்ந்து வந்தவன் நமக்கான திட்டத்தை போட முடியாதுங்கிறத புரிஞ்சு மக்கள் முடிவெடுத்தாலே ஒழிய இதை மாற்ற முடியாது. அவர்கள் அதுதான் செய்வாங்க. அவங்க பையன் கஷ்டப்பட்டு அவங்க செய்யறதே வந்து சம்பாதிக்கிறதே குடும்பத்துக்காக தான். அவ்வளவு கொள்ளையடிக்கிறதே தன்னோட வாரிசுகள் வந்து செல்வாக்கா இருக்கதான். அவங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரமும் கிடைக்கணும்னு அவர்கள் விருப்பப்படுறதை நம்ம வந்து தடுக்க முடியாது. அதை தடுக்க ஒரே ஒரு வழி அவர்களுக்கு வாக்களிக்காம தவிர்க்கிறது மட்டும்தான். சோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. இப்ப திமுக இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் இல்ல எம்பிகளுக்கும் இந்த வாரிசு அரசியல் ஈடுபடும் போது எதுனால மாநில எம்பி திருச்சியில இருக்க சிவா அவர்களுக்கு மட்டும் இந்த வாரிசு ஈடுபடாம போயிருக்கு சார்? நிச்சயமா நீங்க அதுதான் நம்ம இப்ப என்னன்னா தலைவர்கள் வந்து அவங்க வாரிசுகளை களத்துல கொண்டு வரணும்னா அந்த வாரிசுகளும் கொஞ்சம் ஸ்டஃபா இருந்தாதான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதனாலதான் அவர்கள் அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம அதுக்கு தான் சொல்லணும் இல்லையா? இப்ப மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த மக்கள் வந்து அவர்களை ஏத்துக்கிற அளவுக்கு அந்த நபர்கள் வந்து தயாரா இருக்கணும். இப்போ உதயநிதியை கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவரும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை காப்பாத்திக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். பொன்முடி அவர்கள் தன்னோட மகனை கொண்டு வந்தார். இப்ப ஒவ்வொருத்தரும் தன்னோட மகன்களை வந்து சரியான இடத்துல கொண்டு வராங்க. இப்ப திருச்சி சிவா அவர்கள் வந்து தன்னோட மகனை சரியா கொண்டு வர தவறிட்டார். அப்ப அங்க ஏற்கனவே வந்து அங்க
கே என் நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் வளர்ந்து வந்தனால இவர் எம்பியா போயிட்டதுக்கு அப்புறம் அங்க ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தன்னோட மகன் அங்க ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவரும் வந்து தவறான வழியில பின்னாடி போயிட்டாரு. அதனால தலைமையை ஒரு சரியான தலைமையை தேர்ந்தெடுக்காம தவறான வழியை போயிட்டாரு. இன்னைக்கு பாஜக வந்திருக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு ஸ்டஃப் இருந்தா அவர் அங்க களத்துல அந்த கட்சியில நின்று ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிக்கலாம். ஏன்னா அவர் அந்த பாஜகலே பார்த்தோம், அவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி பல நேரங்கள் வந்து கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. ஒருவேளை அவருக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தா அதை பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாராங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. வாரிசுகள் வந்தாலுமே வாரிசுங்கிறனால மட்டுமே ஒருத்தரை புறக்கணிக்கவும் கூடாது, வாரிசுங்கிறனால மட்டுமே ஒருத்தர் ஆதரிக்கவும் கூடாது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் முடிவு எடுக்கணும். அது மக்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க எப்படின்னு காலம் முடிவு செய்யும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.